பாடல் எண் 206. இந்த பாடல் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர். இது மூன்றாவது அடி. இயல்னா இயல்பாகவே அப்படின்னு பொருள். இயல் உறும் வாழ்க்கை அப்படின்னா இயல்பாகவே ஒரு வித வாழ்க்கையில் சில பெண்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். கர்ம வினையால் அப்படின்னு சொல்லிக்கலாம். இயல்பாக கர்ம வினையால் இயல்பாகவே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். அவங்க இளம்பிடி மாதர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இளம்பிடி அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா, பிடி என்றால் யானை என்று பொருள். இளம்பிடினா பெண் யானை என்று பொருள். இல்லைங்க, இளமையோட சின்ன வயசுல இருக்கக்கூடிய பெண் யானை அப்படின்னு பொருள். இந்த ஆண் யானையை, காட்டு யானையை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், காட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பெண் யானையை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவாங்களாம். அந்த பெண் யானை நடந்து போகும் இல்லையா, பெண் யானை நடந்து போகும்போது பார்த்தோம்னா அது ஆண் யானைக்கு ரொம்ப அழகா இருக்குமா. காட்டு யானைலாம் யாருக்குமே கட்டுப்படாது, ரொம்ப கடினம் அதை பிடிக்கிறது. இதை காமிச்சு வச்சு என்ன பண்ணிடுவாங்களோ அந்த யானையை பிடிச்சிருவாங்க. ஸோ அப்போ இதை ஒரு உவமையாக சொல்கின்றார், இளம்பிடி மாதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதர் என்ற பொருளுக்கு ஒரு பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மா என்றால் ஆணவம் என்று பொருள். மா அப்படின்னா ஆணவம். தா என்ற வார்த்தை வலிமை என்று பொருள். தா என்ற வார்த்தையை வலிமையை குறிக்கும். ஸோ ஆணவத்தினால் ஒரு வலிமையாக இருக்கக்கூடியவர், தனது ஆணவத்தினால் ரொம்ப வலிமையாக இருக்கானா, என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். அதனால தான் அந்த மாதர் என்று கூட ஒரு பெயர் இருக்கும். மாதர் அப்படியே மாதா, மாதான்னு சொல்லுவோம் இல்லையா, அம்மாவுக்கு மாதா என்ற ஒரு பெயர் இருக்கு. ஏன் அப்போ மாதான்னு பெயர் வச்சிருக்காங்க? மா என்றால் ஆணவம், தா என்றால் வலிமை என்று பொருள். அப்போ அம்மாவுக்கு ஏன் மாதான்னு பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இது என்னுடைய குழந்தை என்ற ஆணவம் தந்தையை விட தாய்க்குத்தான் அதிகமாக இருக்கும். இது ஏன் குழந்தை அப்படின்ற அந்த ஒரு ஆணவம் இருக்கும் இல்லையா, என்னால் மட்டும்தான் இந்த குழந்தைய பார்த்துக்க முடியும், வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது என்ற ஆணவம் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, பசிச்சாலும் பால் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு அசுத்தம் பண்ணிடுச்சுன்னா நைட்டு கழுவி விடுறதா இருந்தாலும் சரி, நைட்டு 1 மணி 2 மணி ஆனாலும் சரி, ஆண் இருந்தாருன்னா குழந்தை ஒரு பாத்ரூம் போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கழுவி விடுங்க, எந்திரிங்க ஏதாவது சொன்னோன்னா ஆண் அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திரிக்க மாட்டான். பெண்கள் அப்படி இல்லை, என்னானாலும் அதை செஞ்சுட்டு தான் படுப்பாங்க. ஏன்னா இது என் குழந்தை, அதை நான் பத்திரமா பார்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தையை பெற்றெடுத்தவர்களை மாதா மாதா என்ற பெயர் வருது. ஸோ அதுபோல் இங்கே மாதர் என்று ஒரு இளம்பிடி மாதர் அப்படிங்கிறது. ஸோ மாதர்ன்றதுனால தங்களது ஆணவத்திற்காக, நான் என்ற ஒரு நான் அழகா இருக்கேன் என்ற ஒரு ஆணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நிலை, ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு பொருள். அப்போ இளம்பிடி மாதர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் யானை ஒரு கான் யானையை வசியம் செய்வதற்காக என்னென்னலாம் செய்யுமோ அவ்வளவும் செய்யும். அதுபோல தனக்கு பணம் தேவை, பொருள் தேவை என்றால் என்னவெல்லாம் செய்யறதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள். அதான் முதலடியில் சொல்றார். 2வது அடியில் புயலுறும் புள்ளின் புணர்ந்தவரே ஆயினும் அப்படின்னு சொல்றாரு. புயலுறும் புள்ளின் அப்படிங்கிறது, இந்த புயல் உரும்னா புயல் காற்று அடிக்குது இல்லையா, இந்த காற்றடிக்கும் போது இப்போ பெரிய மரமாக இருந்துச்சுன்னா சில நேரம் உளுந்துரும், இல்லை ஸ்டெடியாக நிற்கும், காற்றுக்கு லேசாக ஆடுமே தவிர்த்து நிற்கும். ஆனால் புல்லின் அப்படின்றது, புல் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், புல் ஒரு 1 அடி உயரம் தான் இருக்கும், இருக்கையில நல்லா வளர்ந்த புல் 1 அடி 1 அடி உயரம் தான் இருக்கும். அது என்ன செய்யும், காற்று எந்த திசையில நீ அடிக்குமோ அந்த திசைக்கு அதுவும் சேர்ந்து சாயும், ஃபுல்லாகவே சாயும், முழுசாகவே சாயும். மரம் அப்படி சாயாது, அசையும் மரம் ஆனால் சாயாது, புல் முழுமையாகவே சாயும். அது சாய்ந்து கொடுப்பது போலவே இவங்க என்ன பண்ணுவாங்களாம், புணர்ந்தவரே ஆயினும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், காற்று எந்தெந்த பக்கம்லாம் சாயுதோ அந்த பக்கம் சாஞ்சிக்கிற மாதிரி தங்களுக்கு பணத்திற்காக பொருளுக்காகவோ தங்கள் ஆசைப்பட்டபடி யார் நடக்கிறாங்களோ அதற்கு ஏற்றார் போல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய குணத்தை மாற்றி சாய்ந்து கொள்வாங்களாம் இவங்க. இதை 2வது அடியில் சொல்றாரு. 3வது அடியில் மயலுறும் வானவர் சார இரும் என்பர் அப்படிங்கிறார். மயல் என்றால் காதலில் வயப்படுதல். ஸோ காதலில் மயலுறும் வானவர் அப்படிங்கிறார். ஸோ இப்போ காதலில் வயப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடவர்கள், அவங்கள என்ன சொல்லுவாங்களாம், வானவர் சார விரும் என்பர் அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் மாதிரி ரொம்ப அழகா இருக்க நீ, இந்த பெண்கள் சொல்லுவாங்களாம், அதாவது பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்களாம், நீ ரொம்ப வானவர் தேவர் போல ரொம்ப அழகா இருக்க, அதனால நீ எங்கேயும் போகாத, என் கூட இரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். அதை தான் சொல்றாரு மயலுறும் வானவர். ஏற்கனவே அவங்க காதல் வயப்பட்டு இருக்காங்க இந்த பெண் மேலே.
அவங்க என்ன பண்ணுறாங்க, மேற்கொண்டு இவங்கக்கிட்ட நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லலாம் பேசி மயக்கி கூடவே இருன்னு சொல்கிறாங்களாம். இப்போ இருக்கிறாங்க அது போலவே. அடுத்தடியில் சொல்கிறாரு, அயலுற பேசி அகன்றொழிந்தாரே அப்படின்னு சொல்கிறாரு. அயல் உரை அப்படிங்கிறார். அயல்னா தூரமாக இருக்கிற அப்படின்னு பொருள். நம்ம அயல் நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்க வெளிநாடு அயல் நாடு அப்படின்னு சொல்லுவோம். அயல் என்றால் என்ன, தூரமாக இருக்கக்கூடாது. அப்போ அயலுற பேசி அப்படின்னா தூரத்தில் இருக்க வேற யாரோ ஒருத்தர் இன்னும் செல்வம் அதிகமாக ஒருத்தர் கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு இவரை விட்டுட்டு அகன்று ஒளிந்தாரே அப்படின்றாரு. உடனே இவ்வளோ நேரம் அன்பா அவரோட தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படியே அகன்று ஒளிந்தாரேன்னு காணாமே போயிடுவாங்களா அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்களே, இவ்வளோ நேரம் இவர் பேசி பேசி பணம் வாங்கிட்டு இருந்தாங்க, என்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இயல்பாகவே கர்ம வினையின் காரணமாக இயல்பாகவே அவருடைய வாழ்க்கை இதுபோல் பலருக்கு அமைந்திருக்கின்றது. இவர்கள் ஒரு பெண் யானையின் இயல்பை போன்று மயக்கும் விதமாக ஏதோ ஒரு வகையில் ஆணவத்தினால் மிகவும் வலிமையாக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் புயல் காற்றில் எப்படி ஒரு புல்லானது எல்லா பக்கமும் எந்த பக்கம் காற்றடிக்கிறதோ அந்த பக்கம் சாய்வது போலவே தங்களுக்கு தேவைப்பட்டால் யாரோடும் சாய்வதற்கு தயாராகவே இருப்பார்கள். இது ஆண்களை மட்டும் குறிப்பிடாது, பெண்களை இதுவும் சேர்த்து தான் குறிப்பிடும். இன்னொரு பெண்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னா அந்த பெண்ணுக்கிட்ட போய் நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு உதவி செய்ய அப்படி இப்படின்னு கேட்டு மயக்கி பெண்களாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க. அதில் இது ஆண்களை மட்டும் பேசி மயக்கிறாங்கன்னு பொருளாக எடுத்துக்கூடாது, பெண்களையும் சேர்த்து தான் இங்கே மயக்குகின்றார்கள் என்றே நேரடியாக பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்ணை ஏமாத்துறதெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய பார்க்குறவங்கள இல்லைங்களா. அதில் ஸோ இப்படி யார் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல பேசி அவர்கள் பக்கம் சாய்ந்து அவர்களை தங்கள் பக்கம் ஈர்த்து நீங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றீர்கள் என்று அவர்கள் மனம் மகிழ்ச்சி படும்படி என்னென்னலாம் வார்த்தை பேச வேண்டுமோ அத்தனை வார்த்தையும் அவர்கள் பேசுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையானது இன்னொருவரிடமிருந்து அதிகமாக கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக இவர்களை விட்டு விலகி விடுவார்கள். அந்த பாடலுடைய கருத்து.